Hello friends, welcome to Tamil Tech Knowledge. நம்ம இன்னைக்கு எப்படி பிளேலிஸ்ட்டை ஆட் பண்ணுறது, அதே சமயம் தேவையில்லாத பிளேலிஸ்ட்டை எப்படி delete பண்ணுறதுன்னு பார்ப்போம். குரோமில் போயிட்டு யூடியூப்பில் போயிட்டு ஓகேங்களா, உங்களோட டெஸ்க்டாப் சைட்டில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு. நம்ம சேனலில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. கஸ்டமைஸ் சேனல் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா youtube.studio.comக்கு ஓப்பன் ஆகும். அதில் போனோம்னா நம்ம சேனல் கஸ்டமைசேஷன் ஓப்பன் ஆகும். சரிங்களா, இப்போ அதில் நம்மளோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் இது த்ரீ லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்லாம் ஓப்பன் ஆகும். இன்கேஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலை பிளேலிஸ்ட் அப்படின்னா ஒன்றுமே இருக்காது இந்த இடத்துல. ஆனால் பிளேலிஸ்ட் அங்கே நம்ம இங்கேயே நம்ம க்ரியேட் பண்ணலாம். எப்படின்னு பார்ப்போம். அதே பேஜில் ரைட் சைட் கார்னரில் நியூ பிளேலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். இங்கே பிளேலிஸ்ட்டோட டைட்டில் கொடுங்க. உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ உங்களோட சாப்டருக்கு ஏற்ற மாதிரி. நான் இப்போ ரீசெண்ட்டுன்னு டைப் பண்ணி கொடுக்குறேன். ரீசெண்ட் அப்லோட் இப்போ நான் பண்ணதெல்லாம் இதில் போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் நான் ரீசெண்ட்டு கிளிக் பண்ணுறேன். விசிபிலிட்டி நம்ம பப்ளிக்கில் வச்சுக்கிறேன். க்ரியேட்டுங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிளேலிஸ்ட் க்ரியேட் ஆகிடும். சரிங்களா, இப்போ பாருங்கள் பிளேலிஸ்ட் எனக்கு ரீசெண்ட்டுங்கிற பிளேலிஸ்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நமக்கு இதில் பப்ளிக், ப்ரைவேட், அன்லிஸ்டட் சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ, இல்லை நீங்கள் மட்டும் தான் ப்ரைவேட்டாக வச்சுக்கணும் பிளேலிஸ்ட் நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரைவேட் கொடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ நான் பப்ளிக் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போது நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம க்ரியேட் பண்ண புது பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ண அப்படின்னா பென்சில் மார்க் கிளிக் பண்ணனா எனக்கு இங்கே நோ வீடியோஸ் காமிக்குது. அங்கே ப்ளஸ் சிம்பிள் வச்சு நம்ம நியூ வீடியோஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் என்னென்ன வீடியோஸ்லாம் வேணுமோ ரீசெண்ட் அப்லோடில். அப்படி இல்லைன்னா இந்த கோ டு வீடியோஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் கண்டென்ட்டில் நம்ம என்ன வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் காமிக்கும். அதில் எந்த வீடியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் பென்சில் இருக்குது, எடிட் சிம்பிள் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோவோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் நம்ம எடிட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அது கீழே அப்படியே போனீங்கன்னா நமக்கு பிளேலிஸ்ட்டுன்னு காமிக்கும். ஓகேங்களா, அங்கே நம்ம எந்த பிளேலிஸ்ட் வேணுமோ எங்கள் ஏரோ மார்க் மாதிரி சின்னதாக இருக்குது இல்லைங்க, அந்த பாக்ஸ்க்குள்ளே அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண ரீசெண்ட்டுங்கிற பிளேலிஸ்ட்டும் ஆட் ஆகிடுச்சு. நான் அங்கே கிளிக் பண்ணிவிட்டு டன் கொடுப்பேன். சரிங்களா, இன்கேஸ் நீங்கள் அங்கே தான் நியூ பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு வீடியோக்குள்ளே எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா பிளேலிஸ்ட் நம்ம டைப் பண்ணும்போதே அங்கேயே கீழே வரும் நியூ பிளேலிஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இங்கேயும் நம்ம இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் நியூ பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயும் டைட்டில் காமிக்கும். அதே மாதிரி டைட்டில் நமக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே அதே மாதிரி ரீசெண்ட்டே நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, விசிபிலிட்டி இங்கே இருக்குது. கொடுத்துட்டு நீங்கள் டைட்டில் டைப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு க்ரியேட்டுங்கிற ஆப்ஷன் நமக்கு வந்துடும். கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம இந்த மாதிரியே நம்மளோட பிளேலிஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செஞ்சு காமிக்கிற பாருங்கள். அதே மாதிரி நியூ பிளேலிஸ்ட் நான் டைப் பண்ணிவிட்டு ரீசெண்ட்டுங்கிற ஆப்ஷன் என் டைட்டில் நான் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். விசிபிலிட்டி பப்ளிக்கே வைக்கிறேன், டன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரீசெண்ட் இருக்குது எனக்கு. நான் அந்த இடத்துல ஒன்று க்ரியேட் பண்ணேன். அதே மாதிரி இப்போ நம்மளோட வீடியோ எடிஷனில் நான் போயிட்டு நான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். 2 ரீசெண்ட் இப்போ இருக்குது. சரிங்களா, இப்போ நம்ம பிளேலிஸ்ட்டை எப்படி டெலீட் பண்ணலான்னு பார்ப்போம். சரிங்களா, குரோமில் போய்ட்டு டெஸ்க்டாப் சைட்டில் நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே கஸ்டமைஸ்க்கு நீங்கள் போகாதீங்க. அதுக்கு பிஃபோராகவே நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம என்ன பிளேலிஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இருக்கும். ஒரு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 13 வீடியோஸ் நான் சேர்த்துருக்கேன். இப்போ ரீயூஸ் இந்த மாதிரி ஒரு பிளேலிஸ்ட்டில் நான் 4 வீடியோஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டில் எனக்கு வீடியோஸே கிடையாது. ஸோ எனக்கு ப்ளே ஆகலை. சரிங்களா, ப்ளே ஆகலை கொடுத்தீங்கன்னா எனக்கு வீடியோஸே நான் ஆட் பண்ணலை. இப்போ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பென்சில் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டைட்டில் மாற்றிக்கலாம். இந்த இடத்துல நான் எனக்கு ரீசெண்ட் வேணால் வேறு டைட்டில் டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம மாற்றிக்கலாம். அதே மாதிரி இது கீழேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உங்களோட பிளேலிஸ்ட்டை பற்றி டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, நமக்கு இதில் என்ன எடிட் பண்ணணும்னாலும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்குது வீடியோ ஆட் பண்ணணுமா, பிளேலிஸ்ட் செட்டிங்ஸ், டெலிட் பிளேலிஸ்ட் லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்குது ஆர் யூ ஷுவர் தட் யூ வாண்ட் டு டெலிட் ரீசெண்ட் அப்படின்னு கேட்குது. உங்களுக்கு ரீசெண்ட் பிளேலிஸ்ட்டில் டெலிட் பண்ணணுமான்னு கேட்குது. அப்போ அதுக்கப்புறமா டெலிட்டிங் பிளேலிஸ்ட் இஸ் அ பெர்மனன்ட் ஆக்ஷன். நம்ம திரும்ப கொண்டு வர முடியாது இந்த பிளேலிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. நமக்கு ஓகேனா டெலிட் கொடுத்துருங்க, டெலிட் ஆகிடும். பிளேலிஸ்ட் டெலிட்டட் வருது பாருங்கள்.
ஓகேங்களா. இப்போ நம்மளோட பிளேலிஸ்ட் வந்து டெலீட் ஆகிடுச்சு, நமக்கு வந்து இப்போ இருக்காது. ஓகேங்களா. நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிளேலிஸ்ட் வந்து லிஸ்ட்டில் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்து திரும்பி ரெஃப்ரெஷ் கொடுத்து நீங்கள் பாருங்கள், அந்த பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இப்போ நான் இந்த பிளேலிஸ்ட்டும் வந்து நான் டெலீட் பண்ணுறேன். 2 ரீசன் நான் க்ரியேட் பண்ணேன் இல்லைங்களா, ரெண்டுமே நான் வந்து இப்போ டெலீட் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டுமே நான் வந்து டெலீட் பண்ணிவிட்டேன். நான் இப்போ வந்து ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டேன். ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் திரும்பவும். இப்போ எனக்கு அந்த பிளேலிஸ்ட்டே காமிக்கவே இல்லை. நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ண 3 பிளேலிஸ்ட் தான் வந்து எனக்கு இருக்குது. நம்ம இந்த பிளேலிஸ்ட்டில் எத்தனை வீடியோஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேலே 13, 4, 9 நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அவ்வளோ வீடியோஸ் வந்து இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே எனக்கு வந்து நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா. இப்போ டெஸ்க்டாப் சைட்லாம் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே நம்ம ஸ்டுடியோலேயே போயிட்டு நம்ம வந்து டெலீட் பண்ணலாம். இங்கே கீழே பிளேலிஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட பிளேலிஸ்ட் எல்லாமே இங்கே வந்து ஓப்பன் ஆகும். அதில் எந்த பிளேலிஸ்ட் வந்து டெலீட் பண்ணணுமோ எடிட் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா. கை விரலால் இப்போ நம்ம டச் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா. இப்போ ஓப்பன் ஆகும்போது மேலே வந்து பென்சில் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து டைட்டில் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன நான் இப்போ வந்து யூடியூப் டிப்ஸ்ன்னு நான் வந்து மாற்றிக்கிறேன் என்னோடய பேர் அப்படின்னா. அந்த பிளேலிஸ்ட்டு பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அதுக்கப்புறமா ப்ரைவசி சூஸ் பண்ணிக்கோங்க, பப்ளிக் வேணுமான்னு சொல்லி ப்ரைவேட் வேணுமான்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலீட் பிளேலிஸ்ட் கொடுத்து டெலீட் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடில் மேலே சேவுங்கிற ஆப்ஷன் இருக்குது, இந்த சேவ் பண்ணால் அந்த பிளேலிஸ்ட்டு சேவ் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.